முதலில் முக்கியமாக ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் நடுவழியில் நின்ற ரயிலில் 34 மணி நேரமாக பயணிகள் சிக்கி தவிக்கின்றனர். திருச்செந்தூர் ரயிலில் பயணித்த அந்த பயணிகளுடைய ரயில் ஸ்ரீவைகுண்டத்தில் நேற்று முன்தினம் இரவு 9 மணிக்கு நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் அந்த ரயிலிலிருந்து இறங்க முடியாமலும் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமலும் வெள்ளத்தால் சூழப்பட்ட அந்த ரயிலில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழலில் சிக்கி இருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை நேற்று முதல் தொடர்ந்து ஒளிபரப்பி வருகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவு வழங்கக்கூடிய முயற்சிகளில் அரசு ஈடுபட்டிருக்கிறது. தற்பொழுது ரயில் நிற்கும் பகுதிக்கு செல்லக்கூடிய வழி முழுக்கவும் தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டரில் உணவு வழங்குவதற்காக அரசு எடுத்த முயற்சியும் தோல்வியில் முடிந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து அவர்களை மீட்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கருணாகரன், இப்போ பயணிகளோட நிலை என்னவாக இருக்கு? என்னென்ன முயற்சிகள் மீட்பதற்காக எடுக்கப்படுது? அபிநயா, அதாவது அந்த ரயிலில் 17ஆம் தேதி இரவு ரயிலில் ஸ்ரீகுண்டம் ரயில் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டது. அதில் இருந்த பயணிகளில் 800 பயணிகளில் 300 பயணிகள் அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 500 பயணிகள் ரயில் நிலையத்தில் ஸ்ரீகுண்டம் ரயில் நிலையத்தில் உள்ளனர். அவர்களுக்கு நேற்றில் இருந்து தற்பொழுது வரை உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கிடைக்கவில்லை. காரணம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சுற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சாலை போக்குவரத்து கடுமையாக துண்டிக்கப்பட்டது. தொலைத்தொடர்பு வசதிகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று தற்பொழுது அவர்களுக்கு அந்த 500 பேரில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தற்பொழுது ஒவ்வொரு விதமான பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். இந்த சூழலில் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை பொருட்களை வழங்குவதற்காக நேற்றில் இருந்து சாலை வழியாக அந்த மீட்பு படையினர் மற்றும் அந்த ரயில்வே அதிகாரிகள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அடிப்படை பொருட்களுடன் இரவே சென்றடைய வேண்டும் என்று சென்றனர். ஆனால் அவர்கள் ரயில் நிலையத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே நேற்று இரவு 8 மணி அளவில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. காரணம், அப்பொழுது 6 அடி உயரத்திற்கு அந்த சாலையில் தண்ணீர் சென்றது. தற்பொழுது அந்த தண்ணீர் அளவு குறைந்துள்ளது. மேலும் அந்த மீட்பு படையினர் பொக்லைன் இயந்திரங்களை வரவழைத்து சாலையில் உள்ள தடைகளை நீக்கி வாகனங்களை கொண்டு செல்ல முயற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றனர். அதே போன்று தண்ணீர் அளவும் அந்த ரயில் நிலையத்தை சூழ்ந்துள்ள வெள்ள நீர் அளவும் குறைந்துள்ளதால் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது இயற்கையாக வெள்ள நீர் குறைந்தாலும் அல்லது இவங்க சாலை மார்க்கமாக சென்றாலும் விரைவில் அவங்க சென்று உணவுப் பொருட்களை வழங்க வேண்டிய அந்த சூழலில் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் ஹெலிகாப்டர் மூலம் அந்த உணவு வழங்கக்கூடிய நடவடிக்கையும் தற்பொழுது மதுரை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டுள்ளது. எனவே 2 வகைகளில் ஏதாவது ஒன்று அவர்களுக்கு உணவோ குடிநீரும் வழங்கப்பட வேண்டும் என்று அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கருணாகரன், இப்போ ரயில் ஸ்ரீவைகுண்டத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த ரயிலில் இருக்கும் பயணிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டிய தேவை இருக்கிறது. இது சார்ந்த பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைந்திருக்கிறார். திரு கார்த்திகை செல்வன், இனி உங்களிடம். அபிநயா, நேற்று முன்தினம் இரவு 9 மணிக்கு திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்ட அந்த ரயில் ஸ்ரீவைகுண்டத்தில் சிக்கி இருக்குது. ஸ்ரீவைகுண்டத்தில் 800க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த ரயிலில் இருக்கிறாங்க. அவங்களுடைய சிக்கல் என்ன அப்படிங்கிறத நியூஸ் 18 நேற்றிலிருந்து முழுமையாக சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு பிறகுதான் உலகின் கவனத்திற்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட முதியோர், பெண்கள், குழந்தைகள்னு பல பேர் உணவு, குடிநீர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்திற்கு நம்ம கொண்டு போயிருந்தோம். இன்னைக்கு அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில் அந்த ரயிலில் இருக்கக்கூடிய பயணி தேன்மொழி நம்மோட இணைப்பில் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம் தற்போதைய சூழல் என்ன இருக்குன்னு. தேன்மொழி, எப்படி இருக்கீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக 34-35 மணி நேரமாக ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷனில் இருக்கீங்க. உணவு கிடைச்சதா? இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்குங்க? தேன்மொழி, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா? அவங்களுடைய இணைப்பு, ஏன்னா அங்கே இப்போ இன்னும் நெட்வொர்க் சரியாகாத ஒரு சூழல் தான் இருக்குது. சற்று முன்னதாக தேன்மொழியோடு நான் உரையாடினேன்.
அப்போ சொன்ன செய்திங்கிறது குழந்தைகளுக்கு மட்டும் நேற்று இரவு உணவு கிடைத்திருக்கிறது. அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடியவங்க, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கான உணவு தயார் செய்து கொடுத்துருக்காங்கன்றாங்க. இப்போ ஹெலிகாப்டர் அங்கே பறந்து கொண்டிருக்கிறது. இன்னும் விரைவில் உணவு கிடைக்கலாம் அல்லது ரெஸ்கியூ கிடைக்கலாங்கிற அந்த நம்பிக்கையோடு அவங்க காத்திருக்கிறாங்க. 10 நிமிடத்திற்கு முன்னதாக நான் தேன்மொழியோடு உரையாடிய போது அவங்க சொன்ன அந்த செய்தி என்பது அங்கே ஹெலிகாப்டர்கள் அவங்களுக்கான அந்த மீட்பு நடவடிக்கைகளுக்காக வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களால அதை பார்க்க முடியறது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்குங்கிற அளவில் இருந்துச்சு. தேன்மொழி இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் தேன்மொழி. இப்போ உணவு கிடைச்சதா? என்ன சூழல்? இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் என்னவா இருக்கு சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா தேன்மொழி? சொல்லுங்க. எஸ் தேன்மொழி வணக்கம். நீங்க இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க. என்ன இப்ப இருக்க சூழல் என்ன இருக்கு? மீட்பு நடவடிக்கைகள் அந்த அளவுல இருக்கு? நம்ம தொடர்ந்து பேசலாம். அங்கே இருக்கக்கூடிய தற்போதைய நிலை அப்படின்னு நான் ஒரு அங்கே தொடர்பு கொள்வதில் இன்னும் சிக்கல் இருக்குது, நெட்வொர்க்கில் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் முழுக்கவே தொலைபேசி தொடர்புகளை எடுக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் சற்று முன்னதாக அவங்களுடைய அந்த இணைப்பு கிடைச்சது பேசணும். தேன்மொழி இப்போ இணைப்பில் இருக்கீங்களா? இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்குது? உணவு கிடைச்சதா தேன்மொழி? தொடர்ச்சியா நம்ம தேன்மொழி நான் பேசுறது கேக்குதா? நியூஸ் 18 இருந்து பேசுறோம், உங்களுக்கு கேக்குதா? தொடர்ச்சியாக நம்ம முயற்சிக்கலாம். இன்று காலை ஹெலிகாப்டர்கள் மூலமாக உணவு கொடுப்பதற்கான முயற்சியும் அவங்களை மீட்பதற்கான முயற்சிகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றிலிருந்தே மத்திய மாநில பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பலருக்கும் நம்ம இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். தொடர்ச்சியான முயற்சிகளில் இன்று காலையிலிருந்தே ஹெலிகாப்டர்கள் மூலமாக அந்த பயணிகளை மீட்பதற்கான தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போல உணவு பொட்டலங்கள் நேற்று இரவு உணவு கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. சுகன்யா சொல்லுங்க. சுகன்யா, தேன்மொழி கேக்குதுங்களா பேசுறது? சொல்லுங்க. உணவு கிடைச்சதா? இப்ப என்ன சூழல்? ஹெலிகாப்டர் தான் வந்திருக்குங்களா? இப்பதான் ஹெலிகாப்டர் வந்திருக்கு. பட் இன்னும் டிராப் பண்ணல. அங்க பக்கத்துல ஏதோ இன்னொரு முகாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்துடுச்சு, லொகேஷன்ஸ் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஓகே. இப்போ நேற்று இரவு ஏதாவது உணவு கிடைச்சதா? எவ்வளவு நேரமா இருக்காங்க? என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்க? இப்ப குடிநீர் கிடைச்சிருக்குதா? இல்ல எவ்வளவு பேர் இப்ப ட்ரெயின்ல இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு வீக்ல ஒரு ஸ்டோருக்கு போறதுக்கு கொஞ்சம் பிளேஸ் இருந்தது. ஸோ எல்லாருமே போய் ஃபர்ஸ்டே ஒரு நாள் நைட் போய் வாட்டர் பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. பட் அந்த வேவும் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு வாட்டரால. பட் இப்போ இங்க எதுவுமே வாங்க முடியாது, வாட்டர் எதுவுமே வாங்க முடியாது. இப்போ இவங்க ப்ரொவைட் பண்றதை வச்சுதான் நெக்ஸ்ட் எப்போ போறோமோ அது வரையும் சர்வே பண்ணணும். இப்போ நேற்று முந்தின இரவு 9 மணிக்கு கிளம்பிச்சா ட்ரெயின் திருச்செந்தூர்ல இருந்து? ஆமா, 9:15 அந்த மாதிரி. 8:15 அந்த மாதிரி கிளம்பிச்சு. இந்த ஸ்டேஷன்ல 9:15 அந்த மாதிரி டிராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எடுக்கவே இல்லை. இப்போ அந்த ஸ்டேஷன்ல வந்தப்போ என்ன சொன்னாங்க? மழை அதிகமா இருக்கு, அதனால தொடர முடியாதுன்னு ஏதாவது மெசேஜ் சொல்லல. அவங்க டிராப் பண்ணி போட்டாங்க. நாங்க கிராசிங்ஸ்க்காக ஸ்டாப் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஓகே. ஆனா நாங்க தான் போய் கேட்டோம். ஒரு 2 o'clock 1 ஆன மாதிரி போய் கேட்டோம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னப்பதான் சொன்னாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க, ஒரு கம்பார்ட்மெண்டா கூட்டிட்டு போவாங்க அந்த முகாமுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாருமே வரல, எதுவும் பண்ணல. இப்போ இந்த ரயில்ல இருக்கக்கூடிய டிடிஆரோ அல்லது லோகோ பைலட் உள்ளிட்டவர்கள் ஏதாவது ரயில்வே ஊழியர்கள் ஏதாவது தொடர்பு கொள்ள முடிஞ்சா அவங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சுச்சா? இல்ல அவங்களும் இங்கதான் இருக்காங்க. பட் அவங்களாலுமே எதுவுமே பண்ண முடியல. இல்ல ரயில்வேயோட கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சா? என்ன சொல்றாங்க? இல்ல நாங்க போய் கேட்டோம். அவங்க நாங்க அரேஞ்ச் பண்றோம் அன்னைக்கு 11 o'clock சொன்னாங்க, அன்னைக்கு மார்னிங். பட் ஆனா எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. அதுக்கப்புறம் நாங்களா தான் கால் கனெக்ட் பண்ணி பேசணும் வெளில அவுட் சைடு. அவங்க எதுவுமே எடுக்கல. குழந்தைகள் பால் கிடைக்குதா? இல்ல அவங்களுக்கான குறைஞ்சபட்ச உணவு ஏதாவது கிடைக்குதா? பக்கத்துல ஏரியால இருக்கவங்க கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க பேபிஸ் இருக்குன்னு. பட் இப்போ ரெயின்னால இது பண்ண முடியல, அவங்களாலே வர முடியல. இந்த வாட்டர்ஸால ஒரு 1 day வரையும் கொடுத்தாங்க. இப்ப எதுவுமே இல்லை. ஓகே. அங்க இப்ப அதான் சமைச்சு கொடுக்கறது அதெல்லாம் ஒரு சில வீடுகள் பண்ணாங்க. நீங்க அவ்வளவு பேருக்கும் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சமா குழந்தைகள் பண்ணாங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கவங்க அவங்க தான் வாங்கினாங்க. அது வரையும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி வச்சு முதல்ல பேபிஸ் இருக்கவங்களுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் வயசானவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா முழுசா யாருன்னு ஒழுங்கா சாப்பிடவே இல்லை.
எனக்கு புரிஞ்சுக்கப்படுது, ரொம்ப ஒரு சிக்கலான காலகட்டம் தான். ஆனால் மன உறுதியோட அங்கே இருக்கீங்க. இப்போ மற்ற விஷயங்களுக்குமே இப்போ குடிநீர் பிரச்சனை இருக்குதா, அதெல்லாம் எந்த அளவில் இருக்கு இப்போ அங்கே உங்களுக்கு? இங்கே வாட்டருமே எதுவுமே இல்லை. இங்கே நாங்கள் வாங்கி வச்சிருக்க வாட்டர் ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது மற்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குதா? ஏன்னா நீங்க தான் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி பேச வேண்டியிருக்கு, பல பேரை தொடர்பு கொள்ள முடியலங்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. பேபிஸ் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டைமுக்கு ஃபுட் இல்லை, ஏன்னா 11 o'clock அந்த மாதிரி ஆயிடுது, மதியம் 2, 3 அந்த மாதிரி ஆயிடுது. ஓகே, பிஸ்கெட்ஸ் வச்சுதான் மோஸ்ட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கு எல்லாருமே. ஸோ அது ரொம்ப இதா இருக்கு, இஷ்யூவா இருக்குங்க. ஓகே, இப்போ தண்ணி குறைய ஆரம்பிச்சிருக்கா, என்ன சூழல்? ஏன்னா நீங்க ஸ்டேஷன்ல இருக்கீங்க, நேற்றுக்கு வந்து ரயிலுக்குள்ள வர அளவுக்கு தண்ணி நிக்குது அப்படின்னு சொன்னாங்க சுகன்யா அவங்களோட இருக்கக்கூடிய பயணி. ட்ராக்ல இருக்க வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் ஆனா பக்கத்துல அந்த சரௌண்டிங்ஸ்ல வந்து குறையவே இல்லை. அந்த கோர்ஸ் அப்படியே தான் இருக்கு, அப்படியே தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, மற்ற டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இப்போ அங்கேயே பயன்படுத்திக்க முடியுதா? ரொம்ப இதாகுது, வாட்டர் தான் வருது, பட் எல்லாருமே ஒன்னாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. இல்ல, ஸ்டேஷனை பயன்படுத்த முடியுது இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறதுனால குறைந்தபட்சமா அந்த பயன்பாடு இருக்கா, இல்ல என்ன சிக்கல்கள்லாம் இருக்கு? இப்போ உணவு கொடுப்பதற்கு ஏதாவது முயற்சிகள், வேறு யாரும் வர முடியலையா? ஸ்ரீவைகுண்டத்தை இருக்கக்கூடியவர்கள் வாலண்டியர்ஸ் உங்களை ரீச் பண்ண முடியலையா? சுத்தி தண்ணி இருக்கா, என்ன பிரச்சனை அங்க இருக்குது? தென்மொழி கேக்குதுங்களா? அங்கே இணைப்பு ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது. ஏதாவது ஒரு புள்ளியில் தான் அந்த பாயிண்ட் கிடைக்கிறதுனால தென்மொழியோட அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் கூட அவங்களோட பேசலாம். இதுதான் சூழலாக இருக்குது. ஒட்டுமொத்த திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பல கிராமங்களில் மக்கள் மழையில் சிக்கியிருக்கிறாங்க, வெள்ளத்தில் சிக்கியிருக்காங்கனாலும் கூட இது இன்னும் கூடுதல் பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்சமான தேவைகளும் உணவும் அல்லது குடிநீரும் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த ரயிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு 800க்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்னமும் பிரச்சனைகள் இருக்கிறது. உணவு என்பது பெரிய சிக்கலாக இருக்குது. அதே போல் குடிநீரே பிரச்சனையாக இருக்குது. தொடர்ச்சியாக 2வது நாளாக, அதாவது இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் 3வது நாள்னு சொல்லணும், நேற்று முன்தினம் இரவு 8:15, 8:30 மணிக்கு திருச்செந்தூரில் கிளம்பினவங்க இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து அவங்க வேற எந்த உதவிகளும் பெற முடியாத இடத்துல இருக்கும்போது, குறிப்பாக குழந்தைகளுக்கான சிக்கல், முதியோர்களுக்கான சிக்கல், பெண்கள் அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறாங்க. அவர்களை மீட்பதுங்கிறது பிரதானமான முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வந்தாலும் கூட இதுவரை எந்த விதமான நேரடியான உதவியும் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் அங்கே சென்று சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தேன்மொழி சொன்ன, அதில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயி, அவங்க சொன்ன தகவல் படி பார்க்கும்போது இப்போ ஹெலிகாப்டர்கள் மூலமாக உணவு குறைந்தபட்சம் கிடைக்கலாம்ங்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலைக்குள்ள உணவு பொட்டலங்களாவது வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. குடிநீர் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகளும் கூட அவர்களால் பெரிய அளவுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம செய்தியாளர் வெற்றியும் நேற்றிலிருந்து களத்தில் இருக்கிறாரு. அந்த பகுதியை சென்று சேர்வதற்கான முயற்சிகள் எடுக்கிறோம். வெற்றி, என்ன சூழல், இப்போ என்ன முயற்சிகள் எடுக்கப்படுது? என்டிஆர்எஃப் அல்லது இங்கிருந்து எஸ்டிஆர்எஃப்ல இருந்து போறாங்களா, சிஆர்பிஎஃப் ஓட முயற்சிகள் இருக்கிறதா? வெற்றி, என்ன களத்தில் என்ன செய்தி இருக்கு வெற்றி? ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிறுத்தத்திற்குள் சிக்கியிருக்கக்கூடிய அந்த ரயில் பயணிகளை தொடர்பு கொள்வதற்கு தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. நேற்று சூலூரிலிருந்து உணவுகளுடன் 2 டன் உணவுகளுடன் கிளம்பிய ஹெலிகாப்டர் கூட நேற்று இரவு இங்கு வந்து சேரவில்லை. இன்று காலை மீண்டும் மதுரை விமான நிலையத்திலிருந்து கிளம்பியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே அந்த ஹெலிகாப்டர் இங்கு வந்து சேர்ந்த பின்னால் அவர்களுக்கு உணவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை மீட்பது தொடர்பாக சிஆர்பிஎஃப் மற்றும் பேரிடர் மீட்படை இப்படி அனைத்து துறையினரும் 3 வழிகளில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அணுகுவதற்கான சாலைகளை முயற்சிக்கிறார்கள். ஒன்று, நம்ம பேசலாம். தேன்மொழியோட இணைப்பு கிடைச்சிருக்குது. தேன்மொழி, இப்ப என்ன தேவைகள் உடனடியா இருக்கு? பெண்கள் அல்லது இப்ப மீட்புல என்ன சொல்றாங்க, என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? தேன்மொழி, உங்களுடைய செய்திங்கிறது அரசாங்கங்களுக்கான செய்தியாகவும் இருக்கும். சொல்லுங்க தேன்மொழி. தேன்மொழி கேக்குதுங்களா? ஓகே, அவங்க இணைப்பு மறுபடியும் கிடைக்கும் போது பேசலாம். வெற்றி, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க வெற்றி. இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை தொடர்பு கொள்வதற்கு ஒரு 3 வழிகள் இருக்கிறது இங்க. அதுல ஒண்ணு பிரதானமா போறது திருச்செந்தூர்
கருங்குளம் கிராமம், அந்த முழுமையா வெள்ளம் சூழ்ந்திருக்கூடிய கருங்குளம் கிராமம் வழிதான் பிரதானமான சாலை அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைகிறதுக்கு. அந்த சாலைங்கிறது முழுமையா தண்ணீரால சூழப்பட்டிருக்க நிலையில அங்க இருந்து போறதுக்கு அந்த சாலைங்கிறது இதுவரைக்கும் தண்ணி வடியல, அதே நிலை தொடருது, வேகமும் அதே வேகம் இருப்பதாகத்தான் இப்போ வரைக்கும் தகவல் கிடைச்சிருக்கு. எனவே அந்த சாலை அது வழியாக அந்த ரயில் நிலையத்துக்கு போக முடியாதுன்ற முடிவை பேரிடர் மீட்பு எடுத்திருக்காங்க. மாற்று வழியான கன்னியாகுமரி வழியாக கொஞ்ச தூரம் ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றி வேறொரு பாதை வழியாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைவதற்கான முயற்சிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதுதான் இப்ப நமக்கு கிடைத்திருக்க அண்மை தகவல். அது அங்க சிஆர்பிஎஃப் வீரர்களும் தேசிய பேரிடர் மீட்படையினரும் தனியாக அவர்கள் அந்த வழியாக செல்வதற்கு முயற்சிக்கிறாங்க. அந்த பகுதியிலும் தற்பொழுது தண்ணீர் என்பது ஒரு 6 அடி ஆழத்திற்கு தேங்கி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். தண்ணீர் வடியாத நிலை இருக்கிறது. அந்த வேகம் அங்கும் தொடர்வதான தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே அவர்கள் தற்பொழுது கிளம்புவதாக ஒரு மணி நேரம் அவர்கள் இந்த ஜெனரேட்டர் போன்ற பல்வேறு உதவிகளோடு அங்கு செல்வதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான போதிய வெளிச்சம், மீட்பு பணிகள் ஒருவேளை இரவு வரைக்கும் நீடிக்கிறது என்றால் அதற்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களோடு அவர்கள் கிளம்புவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து அந்த மொத்தமாக ஒரு 100க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் பேரிடர் மீட்படையினர் அந்த ரயில் நிலையத்திலிருந்து தனியாக 2-3 வாகனங்களில் அவர்கள் அந்த வேறொரு பாதை வழியாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அணுகுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எப்படியும் அவர்கள் இன்று 10-11 மணிக்குள் மொத்தமாக பேரிடர் மீட்பு படை ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்பொழுது நிலவி இருக்கிறது. உணவுகள் உடனடியாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே அவர்களை மீட்பதற்கு தான் சவால்கள் நீடிக்கக்கூடிய நிலையில் அதுவும் இன்று காலை 11 மணி அளவில் நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. மழை எப்படி இருக்கு வெற்றி? அங்க மழை குறைஞ்சிருக்குதா, மழை விட்டுருக்குதா? மற்ற இடங்களை நீங்க இப்போ அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, நாமளும் அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷனை அடைவதற்கான முயற்சிகள் இருக்கிறீங்க. இப்போ நேற்றைய நீர் அளவை விட இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒப்பீட்டு அளவில் எப்படி இருக்கு, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா? என்ன சூழல் வெற்றி? சூழல் நிச்சயமா நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுல தான் இருக்கு. ஏன்னா மழைங்கிறது நேற்று முன்தினம் இருந்ததை விட முழுமையா ஒரு 6 பகுதி குறைஞ்சிருச்சு. ரொம்ப தூறல் மட்டும்தான் நேற்று முழுக்க இந்த பகுதியில் ஸ்ரீவைகுண்டம் முழுக்கவே தூறல் அளவுல தான் மழை இருந்தது. பெரிய அளவுக்கு மழை கிடையாது. ஆனா தண்ணீருடைய வேகம் இந்த தூத்துக்குடி பைபாஸ் ஆகட்டும், அந்த கருங்குளம் சாலை, இந்த இடங்கள் எல்லாம் தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் என்பது தண்ணியுடைய அளவு அதிகமா இருந்தது. இப்போ அந்த ஆற்றில் வரக்கூடிய நீரினுடைய அளவும் குறைக்கப்பட்டிருக்கு நேற்று. அதனால இந்த நீரினுடைய வேகம் அதிகபட்சம் இன்று மதியத்திற்குள் இந்த நீருடைய வேகம் ஓரளவுக்கு கட்டுப்பாடான சூழ்நிலைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு இடுப்புக்கு கீழ் உள்ள நிலவுக்கு தண்ணி வந்துட்டாலும் அந்த வேகம் குறைஞ்சிட்டா கூட அந்த தண்ணி வழியாக நீந்தி கூட நம்மால் அந்த நிலையத்தை அடைய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கருங்குளத்திலிருந்து ஸ்டேஷன் அடைகிறதுக்கு ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. அந்த 13 கிலோமீட்டருங்கிறது நடந்து போறது ரொம்ப சிக்கல். அதனாலதான் அவங்க மற்றொரு சாலை மார்க்கத்தை சூஸ் பண்றாங்க. அது வழியா போறதுக்கும் எப்படியும் ஒரு 2-3 மணி நேரத்திற்குள் அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை பேரிடர் மீட்பு படையும் சிஆர்பிஎஃப் வீரர்களும் அடைவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. வெற்றி, இப்போ தொடர் முயற்சிகள் இருக்கிறோம், நீங்களும் பாதுகாப்பாக இருங்க. குறைந்தபட்சம் இன்றைக்கு வெள்ளம் கொஞ்சம் குறையும், மழை விட்டுருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தான். நேற்று தொடர்ச்சியாக நம்ம அரசு அதிகாரிகள் அதே போல் மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு பலரையும் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை நம்ம சென்று சேர்த்திருக்கிறோம். நேற்று தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழியும் தொலைபேசி இணைப்பில் நேற்று பேசிய அந்த பயணி சுகன்யாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. முயற்சிகள் எடுக்கிறோம் நாங்கள். அதே போல் அமைச்சர் உதயநிதியிடம் அந்த கேள்வி நேற்றுக்கு நியூஸ் 18 மூலம் முன்வைக்கப்பட்டது. அவரும் அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. தெலுங்கானா, பாண்டிச்சேரி, புதுச்சேரியினுடைய துணை ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய ரயில்வே துறை அமைச்சரோடு பேசி அந்த செய்தியையும் நியூஸ் 18 பகிர்ந்து கொண்டார். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல உயர் அதிகாரிகள், மத்திய மாநில அரசுகள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் நியூஸ் 18 மூலமா நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். 2 மாவட்டங்களிலையும் தத்தளிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை, ஓரளவுக்கு மழை குறைந்திருக்கிறது. திருநெல்வேலியுடைய நகர் பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். இன்று காலையிலிருந்து நம்ம செய்தியாளர்கள் களத்தில் இருக்காங்க. திரு சிவமணி, அதே போல குருசாமி உள்ளிட்டவர்கள்லாம் களத்திலிருந்து கொடுக்கக்கூடிய தகவல்கள் இருந்து பார்க்கறதுல தண்ணீர் வடிந்திருக்கிறது சில இடங்களில். நேற்றுக்கு நெல்லையினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுக்க தண்ணீரால் சூழப்பட்டிருந்தது. இன்றைக்கு அங்கே தண்ணீர் வடிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அதே போல நெல்லையினுடைய நகர் பகுதிகளில் பல இடங்களில் தண்ணீர் வடிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே நேரத்தில் தாழ்வான பகுதிகளில் இன்னும் தண்ணீர் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும்
இன்னும் மத்திய மாநில அரசுகள் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் கூட அதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. இன்னும் ஸ்ரீவைகுண்டத்தை அல்லது அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை அணுக முடியல. ரயில்வே துறையும் அதே போல மதுரை கோட்ட அலுவலர்களும் மதுரை கோட்ட அலுவலர்களும் தொடர் முயற்சியில் இருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் மூலமாக உணவு கொடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐடி ஊழியராக இருக்கக்கூடிய தேன்மொழி நமக்கு கொடுத்த தகவல் படி இப்போ ஹெலிகாப்டர் மேலே பறந்து கொண்டிருக்கிறது, உணவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் 36 மணி நேரம், கிட்டத்தட்ட 34 மணி நேரமாக அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் தான் அந்த ரயில் சிக்கி இருக்கிறது. பெண்கள், குழந்தைகள், முதியோர்னு பல பேர் இருக்கிறாங்க. குடிப்பதற்கான குடிநீரிலிருந்து எல்லாவற்றுக்குமான சிக்கல் இருக்கிறது. கழிவறை பயன்பாடுங்கிறது ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கு. நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கும்போது, பயணிகள் இருக்கும்போது இந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு ஒரு உடல் ரீதியான அல்லது ஹெல்த் ஹசார்ட்ஸ் உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். எனவே எவ்வளவு விரைவாக அவர்களை மீட்க முடியுமோ அவ்வளவு விரைவாக மீட்க வேண்டும் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய பயணிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. முதியோர் பலரும் இருக்காங்க. குழந்தைகள் நேற்று மாலையிலிருந்தே பால் இல்லை அப்படிங்கிற இடத்திலிருந்து அந்த தாய்மார்களுடைய ஒரு கவலை மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. கடைசியாக நேற்று மாலை 6:30 7 மணி வரைக்கும் நம்மால அங்க இருக்கக்கூடிய பயணி சுகன்யா தொடர்பு கொள்ள முடிஞ்சது. அவங்க சொன்ன தகவல்கள் அடிப்படையிலும் கூட பார்க்கும்போது குழந்தைகளுக்கான பால் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய, கையில் இருக்கக்கூடிய பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வச்சு நாங்க மேனேஜ் பண்றோம்னு சொன்னாங்க. பக்கத்தில் அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை சார்ந்த மக்கள் ஒரு சிலர் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உணவு, அதுல பிரையாரிட்டியில குழந்தைகளுக்கான உணவு அப்படிங்கிறது நேற்றுக்கு சென்று சேர்ந்திருக்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம். இன்னும் மற்றவர்களுக்கான உணவும் மற்றவர்களுக்கான குடிநீரும் அவர்களை வெளியே கொண்டு வருவது, இப்போ அந்த ரயில் புறப்படுவதற்கு எவ்வளோ நேரமாகும், எவ்வளவு மணி நேரமாகும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா சுற்றிலும் இன்னும் வெள்ள நீர் இருக்குது, வடியவில்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து. அப்போ அந்த பயணிகளை அங்கிருந்து பேருந்துகள் மூலமாக, வேறு வாகனங்கள், கனரக வாகனங்கள் மூலமாக வெளியேற்றுவது குறித்து மாவட்ட நிர்வாகம் முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதே போல ரயில்வே நிர்வாகம் அதுக்கான முயற்சி எடுக்குது. பிரதானமாக ரயில்வே நிர்வாகத்தினுடைய முயற்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தினுடைய, மாவட்ட அதிகாரிகளுடைய உதவி அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இன்னமும் அவர்கள் மீட்கப்படவில்லை. அந்த மீட்பு நடவடிக்கை இன்னும் விரைவுபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்கிறது. மற்ற பகுதிகளிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிக்கி இருக்கிறாங்க. வெள்ளத்தில் அவங்களுக்கான உதவிகள் தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் களத்தில் முழுமையா இருக்கிறாங்க. பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினத்திலிருந்தே களத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த ரயில் பயணிகளுடைய சிக்கல் என்பது சற்றே கூடுதல் கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது. மற்றவர்கள் அவரவர்களுடைய வீடுகளில் இருப்பதனால் குறைந்தபட்சமான உணவு தேவை, இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து சமாளிக்கலாம் அல்லது குடிநீரை வைத்து சமாளிக்கலாம் என்று இருந்தாலும் கூட அங்கேயும் பல இடங்களில், இப்போ தூத்துக்குடியில் மின்சாரம் 2வது நாளாக இல்லை அப்படிங்கிற இடத்தை பார்க்குறோம். அப்போ மின்சாரம் இல்லாத சூழலில் தொலைத்தொடர்பு சிக்கலும் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னமும் தொலைத்தொடர்பு முழுமையாக கிடைக்கல, தொடர்பு கொள்வதில் சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல் இன்னைக்கு ரயில்வே துறை அதிகாரிகளுக்கும் கூட இருக்கிறது. மதுரை கோட்ட அதிகாரிகளை இன்று காலை நாம் தொடர்பு கொண்ட போது மீட்பு பணிக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் அங்கே தான் இருக்கிறது. ஆனால் எங்களால் அவங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, தொலைத்தொடர்பு பிரச்சனைகளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றாங்க. அதேபோல மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்வதற்கு நேற்றிலிருந்து முயன்று வருகிறோம். இன்று வரை அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பயணிகள், அதே போல மற்ற திருச்செந்தூர்ல, காயல்பட்டினத்தில், தூத்துக்குடியினுடைய நகர் பகுதிகள் பல இடங்களிலும் தண்ணீர் தேங்கி அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சிக்கல் இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட நிர்வாகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது குறைந்தபட்சமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்ன என்பதை அறிவதற்கு முயற்சித்திருக்கிறோம். நேற்றிலிருந்து அவர் கிடைக்கல. இன்று காலையிலிருந்தும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அவங்க தரப்பிலிருந்து தகவல்கள் இருக்கும்போது அதையும் பதிவு செய்யலாம். நேற்று நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் தூத்துக்குடியினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீவைகுண்டத்திற்கு செல்வதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார். ஆனால் நேற்றைய சூழலில், நேற்றிருந்த வெள்ளத்தினுடைய அதிகரிப்பினால வாகனங்கள் செல்ல முடியாத சூழலில் அவர் பாதியிலேயே திரும்ப வேண்டிய ஒரு சூழலாக இருந்திருக்கிறது. ஆனால் தொடர் முயற்சிகளை மேற்கொள்றாங்க. இந்த மாவட்ட அங்கே இருக்கக்கூடிய பகுதியில், உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய முயற்சியின் காரணமாக குறைந்தபட்ச உணவு என்பது கிடைத்திருக்கிறது. ஆனால் அதற்கு மேல் கிடைக்கவில்லை அப்படிங்கிறாங்க. இன்று காலையும் நம்ம தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் இதை கொண்டு போயிருக்கிறோம். அதே போல முன்னாள் ரயில்வே ஊழியர் நம்மோட இணைப்பில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம்.
ஸ்ரீவைகுண்டத்தில் இப்போ இந்த ஒரு ரயில் நேற்று முந்தின இரவுலேருந்து வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் தான் இருக்கிறாங்க, வெளியேற முடியல. இந்த மாதிரியான சூழல்களில் ரயில்வே துறை எப்படி இதை கையாளும்? இப்போ அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே துறையினுடைய ஊழியர்களும் அதில் தான் இருக்காங்க. அந்த ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய லோகோ பைலட்டில் தொடங்கி டிடிஆர் வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களும் இதில் வந்து பெரிதாக எந்த உதவியும் கிடைக்காம இருக்காங்கன்னா இது எப்படி அணுக வேண்டியிருக்கு? பொதுவாக இதில் என்ன முயற்சிகள் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அதான் ஃபர்ஸ்ட் கோட்டை மேலாளர், மதுரை கோட்டை மேலாளர் டிஎம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறோம்னு சொல்லி. என்ன பண்ணுவாரு? அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி ரோடுவேல பக்கத்துல வர முடிஞ்சா பஸ் கொண்டு வந்து பஸ் மூலியமா அவங்க வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இதில் இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சின்னா தொடர்பு கொள்றதுக்கோ இல்லை என்ன ப்ராக்டிஸ் இருக்குது? எப்படி அதை பண்ணுறாங்க ரயில்வே ஊழியர்கள்? இப்போ ரயிலில் இருக்கக்கூடியவங்க இவங்களோட சிக்கலை சொல்கிறதுக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்குதுங்க, வாக்கி டாக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட வாக்கி டாக்கி இருக்கு. லோக்கோ பைலட் கிட்ட இருக்கு, கார்டு கிட்ட இருக்கு, ஸ்டேஷன் மாஸ்டர். நன்றி திரு சுப்பிரமணி. அவர் இணைப்பிலையும் சிக்கல் இருக்கு, நம்ம வேறு தொடர்ச்சியாக பேசலாம். அதிகாரிகளுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலமாக உணவு அளிப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. 34 மணி நேரத்திற்கு மேலாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகளை மீட்பதற்கான தொடர் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நேற்றுக்கு நம்மோடு பேசிய பயணி சுகன்யா கொடுத்த தகவல்கள், அதே போல இன்றைக்கு காலையில் தேன்மொழி அவர்களும் தகவல்களை கொடுத்தாங்க. இன்னும் தொலைத்தொடர்பில் சிக்கல் இருக்கு, அவங்கள தொடர்பு கொள்றதுல பிரச்சனைகள் இருக்குங்கிற அடிப்படையில் கிடைத்த நேரத்தில் அவங்களுக்கு சிக்னல் கிடைச்ச நேரத்தில் அவங்க சொன்ன தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னமும் குழந்தைகள், முதியோர், பெண்கள் இவர்களுக்கான உணவு, குடிநீர், கழிப்பறை எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அப்போ அவங்கள மீட்பதற்கான முயற்சிகள் குறைந்தபட்சமாக உடனடியாக மீட்கப்பட வேண்டியது அப்படிங்கிற இடத்திலிருந்து இந்த பயணிகளை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு தங்க வைப்பதும் அவர்களுக்கான உணவை உறுதி செய்வதும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதில் வந்து எல்லாருடைய மீட்பு முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் எவ்வளவு விரைவாக நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது தொடர்ச்சியாக நம்ம இந்த முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கோம். அடுத்தடுத்த கட்டத்திலையும் நம்ம தொடர்ச்சியாக என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது மற்ற களத்தில் இருக்க செய்தியாளர்கள் மற்றவர்களுடைய கருத்தையும் நம்ம கேட்கலாம். வெவ்வேறு இடங்களில் மழை அளவு குறைந்திருக்கிறது. 4 மாவட்டங்கள்லையும் மழை விட்டிருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரின்னு லேசான தூறல் அல்லது அவ்வளோதான் இருக்கு. இப்போதைக்கு வானிலை ஆய்வு மையத்தினுடைய மாடரேட் ரெயின் அப்படிங்கிற இடத்துல தான் சொல்லியிருக்கிறாங்க. லேசான ஒரு மழை இருக்கும் அப்படிங்கிற தான் இந்த 4 மாவட்டங்களுக்கு இருக்குது. அது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய அம்சம். பல முக்கியமான இடங்களில் வெள்ளம் வடிய தொடங்கி இருக்கிறத பார்க்குறோம். அது ஒரு நம்பிக்கை குடிக்கக்கூடியதாக இருக்குது. செய்தியாளர் வெற்றி முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்துக்கு ரயில் நிலையத்தை அடைவதற்கு அந்த பயணிகளை மீட்கக்கூடிய முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறோம். அபிநயா, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். மற்ற பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கலாம். இந்த ரயில் பயணிகளை மீட்கக்கூடியதில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்யலாம். அபிநயா, நன்றி திரு கார்த்திகை செல்வன். பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் செய்தியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களத்திலிருந்து கொடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மழை பாதிப்புகள் குறித்த செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய